குட் மார்னிங் சார். சார் சொல்லுங்கள் சார். ஏம்மா வேறு வீடு பார்த்துட்டியாம்மா? இல்லை சார். இது இல்லை மேடம், ரிலேஷன் நிறைய பேர் வருவாங்க, கல்யாண வேலை இருக்குது, அதான். 4 daysல சேலரி வந்துடும்ல, அப்புறம் பார்த்துக்கிறேன் சார். நீ காலி பண்ணிருமா, அப்புறம் என்னமா பண்ணு. இந்த காதல் எல்லாம் பெருமாயைதான பெண்ணே, கண்ணீர் எல்லாம் தரும் சாபம் தான கண்ணே, இது இளமையும் வேகமா கண்களின் சாபமா, இது காதலின் வேதமா ஆண்களின் துரோகமா, கனவுகள் எல்லாம் காணல் நீரையானதே. Sorry, the mobile you are calling is currently switched. தாங்கள் அழைத்த நம்பர் தற்பொழுது அழைத்து வைக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும். The number you have called is currently switched off. Please call again later. This number से आप संपर्क करना चाहिए. என்னடா காலி பண்ண சொல்லிட்டீங்களா? ஆமாண்டா, இது இருந்தால் அவன் ஒழுங்காக இருக்க மாட்டான். இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தோணவே இல்லை. என் கணக்கு எல்லாமே தப்பாயிடுச்சு. என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு. சாபம் தானா கண்ணே. The Vodafone number you have called is currently switched off. ஹலோ, எங்கே இருக்கீங்க? வீட்டில். நைட்டு ஃபுல்லாக ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருந்தது. நான் எத்தனை தடவை ட்ரை பண்ண தெரியுமா? இல்லை, சார்ஜ் இல்லை, அதான். ஏங்க, உங்கள் வீட்டில் இருக்காங்களே அந்த டீச்சர், அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்னென்னமோ சொல்கிறாங்கங்க. நான் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. நீங்கள் என்னென்ன ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? நான் நல்லவன்லாம் ஒன்றும் சொல்லலை. உனக்கே தெரியும், நான் குடிப்பேன், தம் அடிப்பேன், ஊர் சுற்றுவேன், அப்பா பேச்செல்லாம் கேட்க மாட்டேன். ஆனால் அவள் சொல்லி நீ நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ கெட்டவெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அவங்ககிட்ட என்ன சொன்னான்னு தெரியாது தேவி.
ஆனால் நான் அவகிட்ட சாதாரணமாக தான் பேசி பழகினேன். சரி, நான் இப்போ எதுவும் பேசுகிற மூடில் இல்லை, அப்புறமா பேசுகிறேன். ஏன் மாமா இப்படிலாம் பேசுறீங்க? நான் உங்களை ஒன்றும் கேட்க மாட்டேன், நீங்களும் ஒன்றும் சொல்ல வேண்டாம், சரியா? வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா, தம்பி. இப்போ நான் எங்கே வரணும்னு சொல்லுங்க. இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. நீ நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சேன். இவளுக்கு சின்ன வயசுலேருந்து என்னை ரொம்ப பிடிக்கும். என்ன தான் கட்டிப்பேன்னு 2 காலில் நிற்கிறான். எல்லாம் கரெக்டாக போகிற மாதிரி இருந்தாலும் எங்கே இது பெரிய பிரச்சனை போய் முடியுமோன்னு எனக்கு தோணுது. ஐ லவ் யூ. என்ன பிரச்சனை? ம், நான் இருக்கேன். என்ன சும்மா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. என்ன என்ன வேணும்? ம், இல்ல எப்ப பேசினாலும் என்ன தருவேன்னு கேக்குறீங்க. ம், இப்ப என்ன வேணும்? ம், ம்ஹும். சும்மா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ம், நான் இருக்கேன். நான் நினைச்சேன் இப்படிலாம் நடக்கும்னு. நேத்து நான் அவ்வளோ சொல்லியும் நீங்க வந்து நிக்கிறல. நீ நிக்கிறது ஏன் இடம்? நான் என் லைஃப்பில் பண்ண மிகப்பெரிய தப்பு அன்னைக்கு அவள் கையை பிடிச்சி அவகிட்ட அப்படி சொன்னது தான். சும்மா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ம், நான் இருக்கேன்.